Hi guys, welcome to தமிழச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் பையன் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுமா அப்படின்றான். எனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கோதுமை மாவில் என் பையன் பரோட்டா கேட்டாங்க. ஆனால் மைதாவில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும், லேயராக. இங்கே பாருங்கள், கட் பண்ணாமல். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு பிசைஞ்சு இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம். சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், பீஸாக. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பூரி மாதிரி நம்ம ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சா பூரி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கணும். பாருங்க கைஸ், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வதக்குனதுக்கு அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கட் பண்ணி சப்பாத்தியை, அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் காய்கறிலாம் வேணும்னா நீங்க குடமிளகாய், கேரட்லாம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் டக்குன்னு செய்யணுன்றதுனால இது பண்றேன். நான் மைதா சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா வயிறு வலிக்கும் ஈவினிங் டைம்ல. அதனால நான் கோதுமை. வாங்க இப்படி சர்வ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். எம்மியான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி பரோட்டா ஸ்டைலில் பண்ணியாச்சு. ஹெல்த்தியாகவும் பண்ணிட்டேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.